சாம்பாருக்கு இதில் 1 டம்ளர் நம்ம டீ குடிக்கிற டம்ளர் இருக்குது பார்த்தீங்களா சின்னது, அதில் 1 டம்ளர் பருப்பு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை போட்டு வேக வைக்கலாம். இதை கழுவி எடுத்துகிட்டு வேக வச்சிடலாம். இதில் ஒரு 4 பல் பூண்டு, ஒரு அதே போல் 4 பல் வெங்காயம், சும்மா ஒரு 2 துண்டு தக்காளி சேர்த்துடலாம். ஒரு குட்டி தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக வெந்தயம். பருப்பு வேக வச்சாச்சு. ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பருப்பு விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. முட்டையும் வெந்துருச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ சாம்பார் வந்து நம்ம தாளித்து வேக வைக்கிறதுக்குள்ளே இதோட ஸ்டீமும் இறங்கிடும். அப்படியே நம்ம கடைஞ்சி ஊற்றிக்கலாம். சட்டி காயட்டும். இப்போ சாம்பார் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, அடுத்ததாக வெங்காயம், அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ வதக்கிடலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. ரொம்ப பொன்னிறமாலாம் வதக்க தேவையில்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 முள்ளங்கியை இது போல் தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். முள்ளங்கி போட்டு கொஞ்சம் நேரம் அதை வதக்கிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக வதங்கிறதுக்காக உப்பு. முள்ளங்கி சாம்பார் செய்கிறப்போ இந்த மாதிரி முள்ளங்கியை எண்ணெயில் வதக்கிட்டு நீங்கள் சாம்பார் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் முள்ளங்கி சாப்பிட்றதுக்கு. இந்த தக்காளி முள்ளங்கியும் இப்போ நல்லா வதங்கட்டும். பார்த்திங்கன்னா தக்காளி முள்ளங்கியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் இப்போ இதில் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். சாம்பார் தூள் போட்டுட்டு இப்போ கலந்துட்டு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் அந்த மசால் வடை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு வேக வச்சாச்சு. அது வெந்துட்டுருக்கு. இந்த முள்ளங்கி வேகிற வரைக்கும் வேகட்டும். அதுங்களையும் முட்டையும் பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு. சரி, அதை உரித்து எடுத்து வச்சிடலாம். பருப்பும் ஸ்டீம் இறங்கிருச்சு. அதையும் கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். முள்ளங்கி வெந்ததுமே அதை எடுத்து ஊற்றிட்டு சாப்பாடு ஒரு பக்கம் வச்சிடறது தான். வச்சுட்டு அப்புறம் முட்டை தான். ரொம்ப ஈஸியான வேலை தான். ரசம் கூட நம்ம வீட்டில் ஏற்கனவே இருக்குது, நேற்று செஞ்ச ரசம். அதனால் ரசமும் நம்ம வைக்க போகிறதில்ல. உங்களுக்கு ரச வீடியோ நம்ம சேனலில் நிறைய இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். முள்ளங்கி வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம புளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன். அதை சேர்த்துடலாம். புளி ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா புளி வாடையெல்லாம் போயிட்டு வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து வேக வச்ச பருப்பை சேர்த்துடலாம். பருப்பெல்லாம் சேர்த்து தண்ணியெல்லாம் ஊற்றுவோம் இல்லையா, அந்த டைமில் பார்த்துக்கோங்க உப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கணும். நமக்கு வந்து உப்பு பத்தலை, கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். உப்பு போட்டாச்சு. அந்த உப்பு பருப்பெல்லாம் போட்டதுக்காக கொஞ்சம் நேரம் அதை எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் இல்லையா, வெந்துட்டுருக்கட்டும். சாப்பாடு ஒரு பக்கம் நம்ம வச்சு விட்றலாம். நான் தண்ணியெல்லாம் ஊற்றி கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன். 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணலாம். குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம முட்டை வறுவல் வந்து அதுக்கப்புறமா பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு டைம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது ஸ்டீம் இறங்குறதுக்குள்ள நம்ம முட்டை வறுவல் பண்ண இந்த மாதிரியெல்லாம் டைம் வந்து நம்ம சரியாயிடும். அதனால் இது கொஞ்சம் வேகட்டும். நல்லா சாம்பார் வந்து சூப்பராக பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்குறதுக்கே கொழப்பாக அப்படியே ரெடி ஆகிருக்கு. ரொம்பையும் கெட்டியாக இல்லை, ரொம்பையும் தண்ணியாக இல்லை. இந்த அளவுக்கு சாம்பார் இருந்தால் நம்ம சாதம், இட்லி, தோசை இதுக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு மணமான ஒரு சாம்பார் ரெடி. ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சம் ஒரு 2 பச்சை மிளகாயும் வெட்டியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா ஒரு தக்காளி, கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். தக்காளி மசாலாலாம் போட்டு இது போல் வதக்குனதுக்கப்புறமா இதில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம்.
தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்துருவோம். முட்டை சேர்த்துட்டு நல்லா அந்த பொடி பொடியாக முட்டையெல்லாம் வந்து நல்லா அந்த பொடி பொடியாக வதங்குற மாதிரி வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா முட்டை, அதையே இது போல் துருவிக்கலாம். இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கணும். ஒரு 3 முட்டை துருவிக்கோங்க, போதும், சரியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி முட்டையை துருவி போட்டதுக்கப்புறமா சும்மா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், பார்த்திங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதையும் கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், அருமையான ஒரு முட்டை கீமா வறுவல் ரெடி. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு முடிஞ்சிருச்சு. சாதமும் பார்த்திங்கன்னா ஸ்டீம் இறங்கிருச்சு. சாம்பார் ரெடி, கீமா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். கீமா முட்டை வறுவல், முள்ளங்கி சாம்பார், ரசம் வந்து பழைய ரசம் தான், அது வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் வெள்ளை சாதம். அருமையான ஒரு லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. முக்கால் டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு, 2 சேர்ந்து 1 டம்ளர் எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை வேக வைக்கலாம். சின்ன தக்காளியாக 2 தக்காளி, ஒரு 4 பல் பூண்டு, அடுத்து மஞ்சள் தூள், தண்ணி ஊற்றிடலாம். அதிகமாக தண்ணி வேணால் கம்மியாகவே ஊற்றிக்கலாம். ஒரு 3-4 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். அடுத்ததாக ரசத்துக்கு பார்த்திங்கன்னா புளி வந்து நான் சும்மா ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். தக்காளி 3 எடுத்திருக்கேன். தக்காளிக்கு டேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக 3 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ தக்காளியும் புளியும் நம்ம கரைச்சி எடுத்துருவோம். புளியும் தக்காளியும் கரைச்சாச்சு. விசிலும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்துருச்சு. சின்ன குக்கர் அப்படிங்கிறதுனால வந்து சீக்கிரமே விசில் வந்துடும். அடுத்து நம்ம ரசத்துக்கு தட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான், அடுப்பே ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ரசத்துக்கு இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 6 போல் பூண்டு, இதை தட்டி எடுத்துருவோம். ரசத்துக்கு தட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். வடை பொரிச்ச எண்ணெய் இங்கே இருக்குது, அதுலேயே எடுத்து ஊற்றிக்கலாம். அப்படி எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, கடுகு கொஞ்சமே கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகாய், அடுத்து நம்ம ரசத்துக்கு அரைச்ச சொல்லியா அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், அடுத்ததாக கொஞ்சம் மஞ்சள் தூள். இப்போ இதை வதக்கிடுவோம். இப்போ நம்ம ரசத்துக்கு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, புளியும் தக்காளியும் அதை சேர்த்துருவோம். இப்போ புளிப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். புளிப்பு வந்து அதிகமாக இருந்தால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லை கம்மியாக கரெக்டாக இருக்குது அப்படின்னா தண்ணி சேர்க்க வேணாம். ரொம்ப புளிப்பு அதிகமாக ரொம்ப தண்ணி சேர்த்துட்டாலும் அந்த புளிப்பு குறைஞ்சி போச்சுன்னா ரசம் சாப்பிட நல்லா இருக்காது. கொஞ்சமாவது புளிப்பு இருக்கணும், அதுக்காக அளவுக்கு அதிகமாக இருந்துடக்கூடாது. இப்போ தண்ணி ஊற்றி வச்சு கொஞ்சம் மல்லித்தலை போட்டு, கொஞ்சமாக மல்லித்தலை. ரசம் வந்து நான் எப்பயுமே சொல்கிறதா லைட்டாக சுற்றி கொதித்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வரட்டும். அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். சாப்பாடும் பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பில் ஒரு பக்கம் வச்சு விட்றலாம். ரசத்தை வந்து அங்கே மாற்றி வச்சுட்டு இதில் சாப்பாடு வச்சுட்டேன். ஓரளவுக்கு வேலை முடிஞ்சுது. அடுத்ததாக வந்து நம்ம துவையில் அரைச்சிட்டு இந்த கூட்டு தாளித்து விடணும். கூட்டு தாளிக்கிறதுக்கு வந்து ஸ்டீம் இறங்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா, வெங்காயம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் கொஞ்சம் அரைக்கணும். அதெல்லாம் அரைச்சிட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வெட்டி எடுத்துருவோம். ஒரு சின்ன சொரக்காயில் பார்த்திங்கன்னா பாதி சொரக்காயில் நான் தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தான் இப்போ நம்ம வந்து பருப்பு கரெக்டான இதுக்கு தான் நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம். நான் ஒரு பெரிய வெங்காயம் 1 எடுத்திருக்கேன், அதையும் வெட்டிடலாம். வெங்காயத்தையும் பார்த்திங்கன்னா சின்னதாகவே வெட்டிடுவோம். ரசம் வந்து நல்லா நுரக்கட்டி லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பார்த்திங்கன்னா, இந்த டைமில் ஆஃப் பண்ணிடணும். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அருமையான ஒரு ரசம் ரெடி.
அவ்வளோதான், ரசம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சாதம், அடுத்து இது தாளித்து விடலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு துண்டு தேங்காய், அதாவது ஒரு பத்தை, சென்னை ஸ்லாங்கில் சொன்னால் ஒரு பத்தை தேங்காய், சென்னையில் அப்படி தானே சொல்லுவாங்க, பத்தை தானே. எங்கள் ஊர்லலாம் ஒரு துண்டு இல்லைன்னா ஒரு சில்லு இந்த மாதிரி சொல்லுவாங்க. தேங்காய் கூட ஒரு 6 பல் பூண்டு, அப்புறமா சீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன். நான் வந்து கையளவுலேயே சேர்த்துப்பேன், நீங்கள் ஸ்பூன் கணக்கு வச்சிங்கன்னா ஸ்பூனில் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போ இதை அரைச்சிருவோம். தண்ணி ஊற்றியே அரைச்சிக்கலாம், ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் பேஸ்ட் பக்குவத்தில், ரொம்ப மாவாகவும் அரைக்கக்கூடாது. சும்மா ஒரு பல்ஸ் போட்டு எடுக்கிற மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்துடலாம். பச்சை மிளகாய் போடுறதுக்கு மறந்துட்டேன், அதனால் இப்போ போட்டுட்டு ஐயோ பச்சை மிளகாய் 1-2 தான் அரைச்சி, பச்சை மிளகாய் 1-2 தான் அரைஞ்சிருக்கு, பரவாயில்ல, தப்பில்லை. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துடணும். அடுத்து பருப்பும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பாசிப்பருப்பு நல்லா குலைவாகவும், கடலைப்பருப்பு கொஞ்சம் முழுசாகவும் வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டோம்னா அந்த பாசிப்பருப்பு வந்து குலைவாயிரும். அப்புறம் தக்காளியும் போட்டிருக்கோம் இல்லையா, தக்காளியும் நல்லா மசிஞ்சிரும். அதனால் இப்போ சரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பருப்பு நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சாச்சு. எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, அடுத்து ஒரு பெரிய வெங்காயம், அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா சுரைக்காய் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், அடுத்து உப்பு. சுரைக்காயை இது போல் ஒரு நல்லா அந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுறணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், தண்ணி சேர்த்துருவோம். சுரைக்காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன், மூடி வச்சிடலாம். சுரைக்காய்க்கு பார்த்திங்கன்னா நான் நிறைய தான் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் குலைவாக வெந்தால் தான் கூட்டுக்கு நல்லாயிருக்கும். அதனால கொஞ்சம் தண்ணி வந்து அந்த முங்குறதை விட அதிகமாகவே ஊற்றிருக்கேன். அது வெந்துட்டுருக்கட்டும் ஒரு பக்கம். நம்ம எல்லாமே அரைச்சி ரெடியாக தான் வச்சுருக்கோம். அப்பப்போ எதாவது ஒன்று எடுத்து சேர்த்துக்கலாம். தேங்காயும் ரெடியாக இருக்குது, பருப்பும் ரெடியாக இருக்குது, எல்லாமே ரெடி. அடுத்ததாக இது வேகிறதுக்குள்ளே நம்ம எதுக்கு சும்மா வெயிட் பண்ணிகிட்ருக்கணும்னு பார்த்துட்டு துவையல் அரைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணுவோம். புதினா வந்து நான் வந்து நம்ம கையில் இந்த மாதிரி எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சு தான் துவையல் பண்ண போகிறோம். இப்போ எடுத்துகிட்டு இப்போ நான் அந்த கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அந்த எண்ணெயில் போட்டு இந்த புதினாவை கொஞ்சமாக வதக்கிடலாம். புதினாவை இந்த மாதிரி நான் லைட்டாக வதக்கி எடுத்திருக்கேன், அவ்வளோதான். ரொம்ப வதக்கலாம் தேவையில்லை. பாருங்கள், எந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும். சும்மா அந்த பச்சை மாறுறதுக்காக நம்ம வதக்குறோம் இல்லையா, அது வதக்கிட்டாலே போதும். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு, ஆறட்டும். காய் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி வற்றி வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம பருப்பு சேர்த்துடலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் சீரகத்தில் அது அரையலை, கடைசி நேரத்தில் போட்டதுனால. நான் அவங்கக்கிட்டே சொல்லிட்டேன், நீ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. போட்டுட்டு கலந்து விட்டுறலாம். நம்ம காய் வேக வைக்கிறப்ப உப்பு போட்டு தான் வேக வச்சோம். அதனால் எக்ஸ்ட்ரா உப்பு வேணுமா வேணாமான்னு பார்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். நல்லா ஒரு கொழப்பாக இருக்கிற மாதிரி, தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ராலாம் ஊற்றக்கூடாது. இப்போ இந்த தேங்காயும் பருப்பும் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதுக்காகவே ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சு இப்போ மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கூட்டு கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. துவையல் செய்கிறதுக்கு 4 பச்சை மிளகாய், 4 பூண்டு, ஒரு துண்டு தேங்காய், அடுத்து கொஞ்சம் புளி சேர்த்துடலாம். நம்ம வதக்கி வச்ச புதினா, தேவையான உப்பு, அவ்வளோதான். இந்த 3 நிமிஷத்துக்கு நம்ம வந்து கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா கூட்டு, அது வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் பக்கத்தில் வந்து காட்டுறியா? இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் தூவிட்டு கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். கூட்டு இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொழப்பாக இருக்கும், ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இருக்க கொடுக்கும். அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் ஓகே தான். கூட்டு ரெடி, ரசம் ரெடி, சாப்பாடு ரெடி. கடைசியில் இப்போ துவையிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சிடலாம். நல்லா கெட்டியாக அரைக்கணும், கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், அவ்வளோ சூப்பரான மணமான ஒரு புதினா துவையல் ரெடி ஆயிடுச்சு.
இன்னும் கூட நம்ம கெட்டியாக தான் அரைச்சிருக்கணும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியை ஊற்றி விட்டேன். அதனால் ஒன்றும் இல்லை, இந்த அளவுக்கு இருந்தாலே கூட ஓகே தான். சொரக்காய் கூட்டு, ரசம், புதினா துவையல், வெள்ளை சாதம். என்னதான் இது சிம்பிளான ஒரு ரெசிபியாக இருந்தாலும் ஆனால் நம்ம தட்டில் போட்டு பார்க்குறப்போ நல்ல கிராண்டான ஒரு லஞ்ச் செஞ்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன், கழுவியாச்சு. இப்போ கொஞ்சம் அதில் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். சும்மா ஒரு வெங்காயம், ஒரு பல் பூண்டு இந்த மாதிரி போட்டாச்சு. அதெல்லாம் போடணும்னு கட்டாயம் இல்லை, சும்மா உரித்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்ட தண்ணி ஊற்றிடலாம், அவ்வளோதான். இப்போ இதை வேக வச்சுருவோம். 2-3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவும் வேக வைக்க வேணாம், ஒரு நம்ம கடையிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துடலாம். ஜீரா ரைஸ் தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிடுச்சு. காஞ்சதுமே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சம் பிரிஞ்ச இலை, நான் ஒரு இலையை வந்து பிச்சு போட்டிருக்கேன், அப்புறம் பச்சை மிளகாய். லைட்டாக அந்த சீரகத்தோட மனம் வந்ததுமே நம்ம இதில் அரிசி சேர்த்துக்கலாம். பாருங்கள், லைட்டாக மணக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அரிசி போட்டுடலாம். ஜீரா ரைஸ்க்கு எப்போயுமே பார்த்திங்கன்னா பாஸ்மதி அரிசி தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் நான் அதை தான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சாலே போதும். அரிசி போட்டதுமே லைட்டாக கிளறி விட்டுருவோம். நம்ம வெறும் ரைஸ் செஞ்சு வெள்ளை சாதமாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி கொஞ்சம் ஜீரகம்லாம் போட்டு தாளித்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், மணமாகவும் நல்லா ருசியாகவுமே இருக்கும். நல்லா இந்த மாதிரி லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த படியில் தான் ஒரு படி பாஸ்மதி ஊற வச்சேன், அதில் தான் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம குக்கரில் தான் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், 1க்கு 1 சேர்த்துக்கிட்டாலே நமக்கு போதும், அவ்வளோதான். அடுத்து தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு லைட்டாக கலந்துடும். காரம்லாம் கூட போட தேவையில்லை, என்னதான் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் காரமாக சாப்பிட்டா தானே நல்லாயிருக்கும். அதுக்காகவே நான் கொஞ்சம் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், அதுவும் லைட்டாக கீரி தான் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். லைட்டாக கொதிக்கட்டும், நம்ம மூடி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ஒரு தடவை கிளறி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். முட்டை ஒரு பக்கம் வேக வச்சுருந்தேன், அதையும் நான் பார்த்திங்கன்னா உரிச்சு எடுத்தாச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பருப்பு நம்ம வேக வச்சுட்டோம் இல்லையா, அது தாளிக்கிறதுக்கு வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா உரிச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பருப்பு தாளிக்கிறதுக்கு, இந்த ஜீரா ரைஸ்க்கெலாம் தாளிக்கிறப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பூண்டு வந்து நிறைய போட்டோம்னா அந்த மனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காகவே பூண்டு கொஞ்சம் ஒரு 6-7 பூண்டு பல்ல இந்த மாதிரி சின்னதாகவே வெட்டி எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். இது அடுத்து முட்டை வறுவல் பண்ணணும். முட்டை வறுவலுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து முட்டை வறுவல் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும். பார்த்திங்கன்னா முட்டை வறுக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அந்த உப்பு மஞ்சள் பிடிச்சதுன்னா நல்லாயிருக்கும், அதுக்காக தான். காரமெல்லாம் வேண்டாம், நம்ம வறுக்கிறப்ப சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி முதல்ல வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மற்ற வெங்காயம்லாம் போட்டு வறுவல் பண்ணோன்னா இந்த முட்டையில் வந்து நல்லா உப்பெல்லாம் பிடிச்சிருக்கும், அதுக்காக தான். சும்மா ஒரு லைட்டாக ஒரு 2 தடவை இந்த 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்தால் போதும். அப்போ அந்த மஞ்சக்கருவில் எல்லாம் நல்லா உப்பு ஏறி நல்லாயிருக்கும், அவ்வளோதான். இப்போ எடுத்துருவோம். சும்மா ஒரு நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் இந்த மாதிரி எடுத்தோன்னா உப்பு நல்லா ஏறி இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். ரொம்ப நேரம்லாம் போட்டு வறுக்க தேவையில்லை, அவ்வளோதான், ரெடி. அடுத்ததாக அதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பு, நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், இதை வதக்கிடுவோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கிட்டால் போதும், ரொம்ப எல்லாம் கருக விட வேண்டாம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருவோம். என்னதான் முட்டை வறுவல் செஞ்சாலும் கொஞ்சம் அந்த இஞ்சி பூண்டோட மனம் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கியாச்சு. அடுத்து தக்காளி, இல்லை குட்டி தக்காளியாக ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளி போதும், இதையும் வதக்கிடுவோம். இது நல்லா அந்த தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதில் உப்பெல்லாம் போட தேவையில்லை, ஏன்னா நம்ம உப்பு போட்டு தான் முட்டை வறுத்துருக்கோம். அப்புறமா இந்த உப்பு இது எண்ணெயிலேயே இருக்கும் இல்லையா, அதனால் உப்பு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா போட வேணாம். அப்படியே நம்ம பத்தலைனா மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கரம் மசாலா தூள்,
இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் வந்து சேர்க்க வேணாம், ஏன்னா நம்ம வந்து மிளகுத்தூள் போட்டு தான் இந்த வறுவல் பண்ணுறோம். அதனால நம்ம வந்து இதில் மிளகாத்தூளெல்லாம் சேர்க்க வேணாம். அவ்வளோதான், வதக்கியாச்சு. அடுத்து இதில் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அது சேர்த்துட்டு கலந்துருவோம். மிளகுத்தூள் போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையை சேர்த்துருவோம். ரொம்ப கலக்கக்கூடாது, லைட்டாக இந்த மாதிரி மசாலா போட்டு இது போல் மூடி வைக்கிற மாதிரி நம்ம மூடி வைக்கணும். இந்த மாதிரி ஒன்று சேர்த்து விட்டுறணும். அப்போ அந்த இது கூட வந்து நல்லா ஒன்று சேரும் அந்த வெங்காயம் இதெல்லாம். அவ்வளோதான், ரொம்ப டீப்பாக வந்து இதை வறுக்கக்கூடாது. அவ்வளோதான். இப்போ அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சிடலாம். நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். நல்லா ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. 2 நிமிஷம் அப்படிங்கிறத நீங்கள் 1 நிமிஷம் கூட வச்சுக்கலாம். சிலருக்கு வந்து கடாய் வந்து ரொம்ப கருகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே 1 நிமிஷத்துக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் முட்டை வறுவல். இப்போ இறக்கிடலாம். கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு இறக்கிடுவோம். கொஞ்சம் மல்லித்தலை. சூப்பர், அவ்வளோதான், ரெடி. இப்போ அடுப்பாகிடுவோம். அருமையான முட்டை மிளகு வறுவல் ரெடி. ஜீரா ரைஸும் ஒரு பக்கம் நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இவ்வளோதான். அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்ல மணமாக இருக்கும். நல்லா உதிரி உதிரியாக அரிசி வந்து உடையாமல் எவ்வளோ நல்லா வந்திருக்குது பாருங்கள். சாதம் ரெடி ஆகி பார்த்தீங்கன்னா ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம பருப்பு தாளிக்கிறதுக்குள்ளே ஆறி போச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால தான் இதை போட்டேன். நல்லா சுட சுட சாப்பிட்லாம் பாருங்கள். இந்த பனிக்கு அதுக்கும் நல்ல குளிராக இருக்கு இல்லையா, எப்போயுமே சூடாக சாப்பிட்ணுன்னு தான் தோணுது. அதனாலேயே ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டேன். அவ்வளோதான், ஜீரா ரைஸ் ரெடி. தாளிச்சிடலாம். பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 வரமிளகா, நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்திங்களா, ஒரு 7 பூண்டு பல் இது போல் சின்னதாக வெட்டியிருக்கேன். அதையே சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிடுவோம். அப்போ தான் அந்த மனம், பூண்டோட மனம் வந்து வெளியே. என்னடி செய்கிற சமையல என்னோட மூளை பாருங்க, நான் தாளிக்கிறேன், இங்கே இடையில மூளையாமா. நீங்கள் வச்சு உங்களுக்காக வச்ச முட்டையா நான் சாப்பிட்றதுக்கு வச்சு. சரி, 2 வச்சுருக்கேன்ல. பார்த்திங்கன்னா பூண்டு வந்து போடி பூண்டு வந்து நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. இதில் மட்டனா. அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் இது போல் நான் நீல வாக்கில் தான் வெட்டியிருக்கேன். இதையும் வதக்கிடுவோம். அஸ்மாக்கு சாப்பிடும்போது ஷாக்கிங்காக இருக்கும். இல்லையா கறி குழம்பு மனம் வந்து என்ன சாம்பார் ஊற்றுறீங்க, கறி வாசம்லாம் ஒன்றும் இல்லை. அஸ்மா கிட்ட கறி வேறு வாங்கிட்டு வர சொன்னேம்மா. இது வந்து கறி குழம்புக்கு ட்ரையல். கறி குழம்பு ஸ்மெல் தான் அடிக்குதுமா மேலே. தக்காளி எடுத்து விட்டு போ. வந்ததுக்கு உனக்கு ஒரு தக்காளி எடுறி. பெருமையாக பேசிட்டு இருக்கீங்க. ஆமாம், பெருமையாக தான் பேசினேன். நீ தக்காளி எடுத்துகிட்டு வா, போ சீக்கிரம் வா. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி நல்ல பெரிய தக்காளியாக இருக்கிறதுனால நான் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். சின்னதுன்னா ஒரு 3 சேர்த்துக்கோங்க. ரொம்ப குட்டினா 4 சேர்த்துக்கோங்க. பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் தூள். இப்போ இதை கலந்துருவோம். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துடலாம். தேவையான உப்பு, கொஞ்சமாக குக்கரை கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம். போட்டுட்டு இப்போ கலந்து விட்டுருவோம். ஜீரா ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம். அவ்வளோதான், இந்தளவுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டோம். நல்லா இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இறக்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மல்லித்தலையை தூவிடலாம். எக்ஸ்ட்ரா மல்லித்தலைக்கு நான் பொறுப்பு கிடையாதுங்க. எங்கள் வீட்டில் ஒரு சில லூசுங்கள்லாம் இருக்குது, அவங்க செய்கிற. பொறுமையாக அப்படியே கலரி விட்டுட்டு கொஞ்சம் இதில் எண்ணெய் ஊற்றணுமா? கொத்தமல்லி குழம்பு. எண்ணெய் ஊற்றாத, சும்மா சொன்னேன்.
அவ்வளோதான். இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்களுக்கு நெய் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்க்கணும். நெய்யெல்லாம் ஊற்றினா செம்மையாக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்க்கறதுனா கூட சேர்த்துக்கலாம், அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அருமையான ஒரு குழம்பு ரெடி. இப்போ சமையல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஜீரா ரைஸ் அருமையாக ரெடி ஆயிருக்கு. நான் முதல்லையே மல்லித்தலை தூளை கொஞ்சம் மல்லித்தலை தூவிக்கிட்டோம்னா நல்லா அந்த மனம் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் மல்லித்தலை நிறைய தூவுறதுக்கு இங்கே திட்டுறாங்க, அதனால் நான் கொஞ்சமாக தூவிருக்கேன். சும்மா தூவுமா தூவும் மலை இவன் திட்டுறாண்டி. அவ்வளோதான், சூப்பரான ஒரு ஜீரா ரைஸ் ரெடி. இங்கே பார்த்தீங்கன்னா பருப்பு ரெடி. இந்த மாதிரி பருப்பு குழம்பு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு பேர் தால் ஃப்ரை அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், நார்த் இந்தியன் ஸ்டைலில் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம முட்டை வறுவல், முட்டை மிளகு வறுவல். அருமையான ஒரு டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு செஞ்சு முடிச்சாச்சு. தேங்காய் வந்து நான் ஒரு 1/4 மூடி தேங்காய், சின்ன தேங்காயில் 1/4 மூடி தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். முதல்ல நம்ம மசாலா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளித்து விட்டுக்கலாம். ஒரு 6-7 சின்ன வெங்காயம், சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன், மிளகும் ஒரு 1/4 ஸ்பூன், சின்னதாக 2 தக்காளி. இப்போ இதை அரைச்சி எடுத்துருவோம். மசாலாவை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு தேவைன்னா கட் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே முழுசாகவே சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சிருவோம். அப்புறமா புளியும் கூட நான் ஊற வச்சுருக்கேன். எல்லாம் ரெடியாக இருக்குது. சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். எல்லாமே ரெடியாக இருக்குது. முதல்ல ஒரு பக்கம் சாப்பாடை கூட வச்சு விட்டுட்டோம்னா தண்ணி உப்பு எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அது ஒரு பக்கம் ஆயிக்கிறோம். குழம்பு தாளிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு உளுந்து, அடுத்ததாக பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயமும் ஒரு 4-5 பூண்டு பல் சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைக்கிறதுக்கும் தக்காளி போட்டோம். இப்போ இதுலேயும் ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மசாலா வந்து திக்காக கிடைக்கும், அதுக்காக தான் அரைக்கிறதுக்கும் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு இந்த மாதிரி வதக்கிறதுக்கும் சேர்த்து வதக்கணுன்னா நல்லாயிருக்கும். அதுக்காக தான் பாருங்கள், வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி இந்த மாதிரி முழுசாக இருக்கணும். அதில் குழம்புத்தூள் சேர்த்துடலாம். மூணு ஸ்பூன் குழம்புத்தூள். இந்த மாதிரி மசாலா போட்டு வறுத்ததுக்கப்புறமா நான் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி அதையும் சேர்த்துடலாம். இப்போ தேவையான உப்பு போட்டுடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய், வெங்காயம், தக்காளி, அதையும் சேர்த்துருவோம். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். ரொம்ப கெட்டியாக தான் இருக்குது. வெந்து வத்துறப்போ அந்த பக்குவத்தில் இருந்தால் போதும். இப்போ தண்ணி சேர்த்துருவோம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். நல்லா வெந்து வத்தட்டும். இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. அவ்வளோதான். இது நல்லா கொதித்து ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷத்துக்கு வேகட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். குழம்பு ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். நம்ம வெண்டைக்காய் பொரியல் ஒரு பக்கம் பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதுமே பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயமோ 2 பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வதக்கிடுவோம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் நான் வந்து 300 கிராம் வெண்டைக்காயை இந்த மாதிரி சின்னதாக வெட்டியிருக்கேன். சின்னதுன்னா ரொம்ப சின்னதாலாம் வெட்டக்கூடாது. ரொம்ப சின்னதாக வெட்டினீங்கன்னா பொரியல் வந்து அப்படியே ஒரு மாதிரி கொலன்னு ஆகிட்டே இருக்கும். அதனால கொஞ்சம் பெரிய சைஸாக இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வெட்டி நீங்கள் பொரியல் செஞ்சிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். அதே சமயம் அந்த கொலன்னெல்லாம் வந்துகிட்டே இருக்காது. இதை வதக்கிடுவோம். நல்லா அந்த நூலாக வரும் பார்த்திங்களா, வலுவலுப்பு, அதெல்லாம் போகணும். அது வரைக்கும் வதக்கி எடுத்துடலாம். வெண்டைக்காயில் இருந்த அந்த வலுவலுப்பெல்லாம் போயிடுச்சு. இனிமேல் தான் வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கி வரணும், நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சே வேக வைக்கலாம். வேக வச்சுட்டு அப்பப்போ மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே குழம்பு பார்த்திங்கன்னா அருமையாக வெந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் இதில் வேகிறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த மசால் வாடை போகிறதுக்காக தான் நம்ம இதை வேக வச்சுருக்கோமே. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் வேணாம், இந்த அளவுக்கு ஓரளவுக்கு இருக்கணும். இதில் நம்ம முட்டை வேக வச்சு இதில் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். அருமையான குழம்பு ரெடி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இங்கே வெண்டைக்காய்க்கு கொஞ்சம் மிளகு சீரகமும் தட்டிக்கலாம். அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகும், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துட்டு இதை தட்டி எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கி வெந்துருச்சு. இந்த மாதிரி கலர் மாற ஆரம்பிக்குது பார்த்திங்களா. அந்த டைமில்
நம்ம தட்டி வச்சுருக்க மிளகையும் சீரகத்தையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்துடலாம். அவ்வளோ வெண்டைக்காய் போட்டாலும் கொஞ்சமாக மாறிடுச்சு பாருங்கள். அடுத்து இறக்க போகிறதுக்கு முன்னாடி தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து பொரியலுக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் அளவுக்கு அதிகமாக சேர்த்துட்டிங்கனாலும் அந்த தேங்காயோட டேஸ்ட்டு தான் இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். அருமையான வெண்டைக்காய் பொரியல் ரெடி. அருமையான ஒரு வெண்டைக்காய் பொரியல், சூப்பரான வெங்காய புளிக்குழம்பு, அப்புறமா சின்ன வெங்காயம் வரமிளகாலாம் போட்டு ஒரு ஆம்லேட், அப்புறம் சாப்பாடு. அவ்வளோதான். அருமையான ஒரு லஞ்ச் மெனு ரெடி பண்ணிட்டோம். குக்கரில் மட்டன் போட்டுக்கலாம். அடுத்து தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். ரொம்ப வேணாம், கொஞ்சம் ஊற்றிக்கிட்டால் போதும். நிறைய ஊற்றினாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம இந்த தண்ணி அப்படியே குழம்புல தான் சேர்த்துக்க போகிறோம். அதனால் தண்ணி கொஞ்சம் பார்த்துட்டே சேர்த்துக்கோங்க. அடுப்பில் வச்சாச்சு. 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சிக்கனில் மசாலா தடவி வச்சிடலாம். 1/2 கிலோ சிக்கன், 3/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான உப்பு. இப்போ இதை கலந்துடலாம். அவ்வளோதான். இப்போ இது வந்து ஊறிட்டுருக்கட்டும். நம்ம சமையலெல்லாம் முடிக்கிற வரைக்கும் இது ஊறட்டும். கடைசியில் இதை செஞ்சுக்கலாம். மட்டன் ஒரு பக்கம் வேக வச்சாச்சு. சிக்கன் வறுவலுக்கும் மசால் தடவி வச்சாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு குழம்புக்கு தேவையானது, வறுவலுக்கு தேவையான வெங்காயம்லாம் வெட்டி எடுத்து வச்சிடலாம். மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். வறுவலுக்கு பெரிய வெங்காயம் ரெண்டையுமே உரித்து எடுத்துடலாம். நான் வந்து குழம்புக்கு தேவையானது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் உரிச்சேன்னு சொன்னேன் இல்லையா. மட்டன் வந்து நம்ம வேக வச்சு ஸ்டீம் இறங்கிடுச்சு. தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சின்ன வெங்காயத்தை அரைச்சி எடுத்துடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ சின்ன வெங்காயம் அரைச்சோல்லையா, அதை சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது போல் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா மட்டன், அதை சேர்த்துடலாம். மட்டனில் உப்பு போட்டு தான் முன்னாடியே வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் இப்போ உப்பு போட வேண்டாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்ருவோம். வதக்கினதுக்கப்புறம் இதில் ஒரு தக்காளி, சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட மட்டன் போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் எப்போயுமே மட்டன் குழம்பு செய்கிறப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துப்போம். ஏன்னா அதில் இருக்க உருளைக்கிழங்கு வந்து எல்லாருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு, தக்காளி எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. இப்போ இதில் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு 25 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம ஸ்பூனில் எடுத்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். அடுத்து 1 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். மஞ்சத்தூள் போட்டு தான் மட்டன் வேக வச்சோம், அதனால் மஞ்சத்தூள் வந்து இப்போ சேர்க்க வேணாம். நான் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் செய்கிற மாதிரி தான், அதாவது மட்டன் சிக்கன் ரெண்டும் செய்கிற மாதிரி இருந்தால் நான் சக்தி மசால் பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம மட்டன் குழம்போ சிக்கன் குழம்போ பண்ணணும், இல்லை கிரேவி பண்ணணும் அப்படின்னா நான் வந்து சக்தி தான் வாங்கிப்பேன். ஆச்சி மசாலா வந்து நான் அந்தளவுக்கு, அதாவது வெஜ்ஜில் செய்கிற மாதிரி இருந்தால் ஆச்சி வாங்குவேன். இது வந்து நான்வெஜ்ஜுக்கு எப்போயுமே சக்தியில் தான் நான் வாங்கிக்கிறேன். நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, நீங்கள் என்ன மசாலா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி குழம்பு இன்ஸ்டண்ட்டில் வந்து நான் குழம்பு பண்ணேன்னா நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க என்ன மசாலா போட்டிங்க அப்படின்னு. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். மசாலா போட்டதுக்கப்புறமா அதுலேயும் ஒரு 4-5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்கி விடுங்க. அப்போ அந்த மசாலா கூட சேர்த்து நல்லா அந்த கறியும் சேர்ந்து வதங்குறப்போ நல்லாயிருக்கும். இப்படியே கூட எடுத்து சாப்பிட்லாம் போல், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம மட்டன் குக்கர்லேயே வேக வச்சுட்டோம். வறுவல் கூட நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அருமையாக மசால் வந்து நல்லா மட்டனில் ஒட்டிட்டு நல்லாயிருக்கு. இப்படியே எடுத்து கூட நீங்கள் வறுவலாக சாப்பிட்றதுனா கூட சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள், மசாலா சூப்பராக பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம வேக வச்ச மட்டன் தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை சேர்த்துருவோம். அப்புறம் குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துடலாம். நம்ம குழம்பு வந்து வெந்து வத்துறப்போ இந்த அளவுக்கு பக்குவத்தில் இருக்கணும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான்.
குழம்புக்கு தேவையான தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு. அடுத்ததாக உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொதித்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். கொதித்து ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா மசாலும் அந்த கறி சேர்ந்து வேகட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சாதம் ஒரு அடுப்புலேயே வச்சுட்டு ரசத்துக்கு அடுத்து வந்து நான் ரெடி பண்ணிடுறேன். கடைசியில் வந்து நம்ம வறுவல் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கு நான் வந்து புளி கரைச்சிக்கிறேன். புளி வந்து கரைச்சி சக்கை எடுத்தாச்சு. அடுத்து வந்து ஒரு 3 தக்காளி போட்டு கரைச்சிக்கிறேன். தக்காளி புளி 2 கரைச்சாச்சு. அடுத்து ரசத்துக்கு தட்டிடலாம். ரசத்துக்கு தட்டுறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், அடுத்து ஒரு 4-5 பூண்டு பல். இப்போ இதை தட்டி எடுத்துடலாம். ரசத்துக்கு தேவையான தட்டி எடுத்தாச்சு. இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள், தக்காளி புளியும் கரைச்சோம் இல்லையா, அது கூடயே சேர்த்துடலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை போட்டுட்டு இதையும் நல்லா கரைச்சி விட்ருவோம். இப்போ ரசம் ரெடி. இப்போ தாளித்து ஊற்றுறது தான். ரசம் தாளிச்சிடலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதும் 2 வரமிளகாய், அடுத்து நம்ம ரசத்துக்கு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்ததுக்கப்புறமா உப்பு காரெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி, அவ்வளோதான். ரசம் வந்து தாளிச்சாச்சு. உப்பு புளியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்குறது வந்து நான் எப்போயும் சொல்கிறது தான், அளவுக்கு அதிகமாக புளிப்பு இருந்தால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. புளிப்பு வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா தண்ணி வந்து அதிகமாக சேர்க்க வேணாம். இப்போ லைட்டாக நுரை வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, அது வரைக்கும் இருக்கட்டும், அப்புறம் இறக்கிக்கலாம். அடுத்து மட்டன் வேக வச்சுருந்தோம், அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். மட்டன் ஏற்கனவே நம்ம குக்கரில் வேக வச்சு தான் எடுத்திருந்தோம். அதனால் மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்கும் பார்த்திங்கன்னா மட்டனே வெந்திருக்கு, உருளைக்கிழங்கு வெந்திருக்காதா என்ன? உருளைக்கிழங்கும் சூப்பராக நல்லா மாவு போல் வெந்திருக்கு பாருங்கள். நான் தண்ணி ஊற்றுறப்பவே சொன்னேன் பார்த்திங்களா, இந்த அளவுக்கு பக்குவத்துக்கு வந்து நமக்கு குழம்பு இருக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இறக்கிடலாம். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து மட்டன் குழம்பு, நான் எப்போ மட்டன் குழம்பு பண்ணாலுமே கடைசியாக வந்து நான் கொஞ்சம் தாளித்து ஊற்றுவேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் ஊற்றி மூடி வச்சுருவேன். ஏன்னா அந்த மனம் வந்து அப்படியே கம்மன்னு இருக்கும். அதுக்காக தான். இப்போ எண்ணெய் காயட்டும். ரசம் பாருங்கள் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அருமையான ரசம் ரெடி. எண்ணெய் காஞ்சதுமே ஒரு பட்டை, ஏலக்காய், ஒரு கிராம்பு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு பார்த்திங்களா. இப்போ கருவேப்பிலை குழம்புல ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சுருவோம். கலந்தெல்லாம் விட வேணாம், அப்படியே மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, ரசமும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம வந்து ஒரு அடுப்பில் வந்து வறுவல், ஒரு அடுப்பில் சாதம், ரெண்டுமே ரெடி ஆகிருக்கு. நம்ம கரெக்டாக இருக்கும் டைம். சிக்கன் வறுவல் பண்ணுறதுக்கு கடாய் வச்சுருக்கேன். சாதமும் ஒரு அடுப்பில், அதுவும் விசில் வரட்டும். நம்ம சிக்கன் வறுவல் பண்ணுறதுக்குள்ளே சாதமும் ரெடி ஆயிரும். இப்போ சிக்கன் வறுவலுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து 2 பெரிய வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப பொன்னிறமாலாம் வதங்க தேவையில்லை. இந்த டைமில் நம்ம மசாலா தடவி வச்சுருக்கோம் இல்லையா, சிக்கன் அதையே சேர்த்துடலாம். உப்பு எல்லாமே போட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு எல்லாம் போட்டு தான் ஊற வச்சுருக்கோம். அதனால் மறுபடியும் போட வேணாம். அவ்வளோதான். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி வச்சுருவோம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வேக விடுவோம். அந்த 10 நிமிஷமும் நம்ம வந்து அப்படியே விட்டுறக்கூடாது. அப்பப்போ நம்ம எடுத்து மூடியை எடுத்துகிட்டு அப்பப்போ கிளறி விட்டோம்னா அந்த 10 நிமிஷத்தில் சிக்கன் வந்து அருமையாக வெந்துடும். அதே போல் நம்ம இதில் தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துக்கல, தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் நான் வந்து வதக்கி விட்ருக்கேன். இப்போ 10 நிமிஷத்தில் அந்த தண்ணியும் வெளியில் வந்து நல்லா சிக்கனும் நல்லா வெந்துடும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருக்கேன். அவ்வளோதான். அருமையான ஒரு வறுவல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். ஆனாலும் அது கொஞ்சம் நேரத்தில் நம்ம அது ஆறுனதுமே பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் வெளியில் தெரியாது. அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலையை தூவிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளவுதான். சூப்பரான ஈஸியான ஒரு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடுலேயும் விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. எல்லாமே ரெடி. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டோம். ஸ்டீம் இறங்குனதுமே நம்ம பரிமாறிக்கலாம். மட்டன் குழம்பு, சிக்கன் வறுவல், கொஞ்சம் தனியாக வெறும் குழம்பு மட்டும் தனியாக கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரசம். அருமையான ஒரு நான்வெஜ் விருந்து வந்து செஞ்சு முடிச்சிட்டோம்.